தேவ பிள்ளைகளும் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து வருகிறோம். கடைசியாக நாம் நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் பங்கு உள்ளவர்களாக மாற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக இப்போ பாயிண்ட் நம்பர் 5, 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 5 verses 20. 1 நாளாகம புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருளினார். நம்பிக்கை, ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். ஆமென். இதுதான் இந்த பாயிண்ட் நம்பர் 5. ஆமென். பாயிண்ட் நம்பர் 5. நம்பிக்கை, ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். இந்த நம்பிக்கை தான். இப்ப நீங்க சொல்றீங்களா, நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா உபவாசம் போட்டு விண்ணப்பம் பண்றேன், சபை கூடி விண்ணப்பம் பண்றேன், குடும்பமா கூடி விண்ணப்பம் பண்றேன், தனிமையில விண்ணப்பம் பண்றேன், ஆனால் என்னுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது, பதில் வராமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபமே நடக்க மாட்டேங்குது, ஜெபம்னா கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு. ஒரு பாடுகள் மத்தியில இந்த பாடுகள் மேல நம்பிக்கை வைக்கிறோமா அல்லது ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறோமா? இதுதான் விஷயமே இருக்கு. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். யாரு? எதிரிகள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். முதல்ல எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இரண்டாவது, அவர்கள் யுத்தத்திலே தேவனை. அப்ப இரண்டாவது யுத்தம். முதல்ல யார் கையில் ஒப்பு கொடுக்கிறோம்? எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கணும், எதிரானவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது யுத்தம். இப்ப எதிரிகள் கையில மாட்டிக்கிட்டோம். இப்ப யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அங்க ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. அவங்க நம்மள அடிக்கிறாங்க, நம்ம அவங்க அடிக்கிறோம். அவங்க ஒரு 10 அடி அடிக்கிறாங்க, நம்ம ஒரு அடி அடிக்கிறோம். ஆனால் நம்ம 10 அடி அடிக்கிறோம், அவங்க ஒரு அடி அடிக்கிறாங்க. எப்படி நடந்துட்டு இருக்கு? இப்ப இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம். யாரை நோக்கி? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ராஜா காலில் போய் விழுந்துருவோம், எதிர்கால காலில் போய் விழுந்துருவோம். ஐயா, வெள்ளக்கூடிய தூக்கிட்டு வந்துருங்க, என்னை மன்னிச்சிரு, சமாதானமா போயிடுவோம், உனக்கும் எனக்கும், உன் நாட்டுக்கும் என் நாட்டுக்கும், உன் அரசுக்கும் என் அரசுக்கும், நீ உன்னை கூட நான் உன்னை கொடுக்குறேன், நீ தண்ணி கூட நான் கரண்ட் கொடுக்குறேன், நீ அரிசி கூட நான் கோதுமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவன் கூட சமரசம் பண்ணிட்டு. ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எப்படி? அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்களுடைய விண்ணப்பம் கேட்டு. அதான் விஷயமே. நம்ம நிறைய ஜெபம் பண்றோம். நோய்கள் வந்த நோய் சமயத்துல, பாடுகள் சமயத்துல, பிரச்சனைகள் சமயத்துல நம்ம எதோட பேசுறோம் அப்படின்னா, எதோட நம்ம உடன்பட்டு போகிறோம் அப்படின்னா, நம்முடைய நோய்களோடு பழக்கப்படுத்திக் கொள்கிறோம். இருக்கீங்களா? நம்முடைய பிரச்சனைகளோடு பழக்கப்படுத்திக் கொள்கிறோம். நியாய வாழ்க்கை அப்படின்னு போயிடும். அந்த பிரச்சனைக்கு மத்தியில ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம். கடந்த நாள்ல என்னுடைய பாஸ்டர் அம்மாவுக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. பல்ஸ் பார்க்குறாங்க, அதிகமாக இருக்கு பல்ஸ். ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண, ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ இருக்கக்கூடாது. அடுத்த அட்டாக் வர ஒரு சூழ்நிலை.
அந்த டாக்டர் அப்படிதான் பயப்படுத்திட்டார். இப்போ நாங்கள் பல்ஸ் பார்க்குறோம், உன் கையில் அந்த விரலில் மாட்டி பல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதிகமாக இருக்கு. இப்போ நான் எங்கே நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்போதான் பல்ஸ் பார்த்துருக்கேங்க, நம்பர் காமிக்குது. இப்போ ஏசப்பாட்டை நோக்கி பார்க்குறேன், ஆண்டவரே இப்போ திரும்ப நான் பல்ஸ் லெவல் பார்ப்பேன், எனக்கு இவ்வளவுதான் காமிக்கணும், நீங்கள் அந்த காரியங்களை செய்யுங்க. இப்போ திரும்பி பார்க்குறேன், அப்படியே குறையுது. நான் எவ்வளோ கேட்டாலும் அவ்வளோவே நடக்குது. இது போன வாரத்தில் நடந்த ஒரு விஷயம். கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அப்போ நம்ம பிரச்சனையின் மத்தியில் இப்போ நம்ம பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, இந்த சண்டையை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பெருசு பண்ணுவோம். ஒரு கணவன் ஒரு மனைவி கூட சண்டை வருதுன்னா, கணவன் மனைவி ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை பெருசா அடிபடி போட்டு அதை பெருசாக்கிட்டே போவாங்க. இதை பெருசாக்குறதுக்கு பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து இன்னும் பெருசாகிட்டே போவோம். இந்த சண்டையை தீர்த்து வைக்கிற மாதிரி தீர்த்து வைப்பாங்களா? இல்லை, நீயும் கொஞ்சம் இப்படி போனா, நீ இப்படி பேசல, நீ இப்படி பேசிக்கிட்ட, நீ இப்படி நடந்து, இப்படியே சொல்லி சொல்லி இப்போ கோவத்தை ஏற்றி விட்டு இன்னும் என்ன பண்ணுவாங்க, எரியிற கொல்லியில் எண்ணெயை ஊற்றி சொல்றது இல்லையா, அதிகமாகிட்டே போகும். அப்போ பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் நம்பிக்கை வைத்து இது நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணா நடக்கும். நீங்கள் இந்த பிரச்சனையை தான் பெருசு பண்ணிட்டு இந்த பிரச்சனையிலே மூழ்கி அப்படியே நீங்கள் ஜெபத்தை விட்டுட்டு விண்ணப்பம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு, பைபிள் படிக்கிறதை நிப்பாட்டிட்டு, ஆராதனை பண்ணுறதை நிப்பாட்டி, பாட்டு கிறிஸ்தவ பாட்டு கேட்கறதை நிப்பாட்டிட்டு ஒரு சோக பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, சினிமா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காது, ஆண்டவருக்கு விண்ணப்பம் வராது, இந்த விண்ணப்பத்துக்கு தடை வரும். நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த என்னுடைய விண்ணப்பத்துக்கு, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போனது என்ன அப்படின்னா, நான் எதை பார்த்தேன், எதுக்குள்ள மூழ்கி போனேன் அப்படின்றத உங்களுக்குள்ள விவரம் உங்களுக்கு புரியும். இந்த பிரச்சனைகள் மத்தியில் நான் வந்து கூப்பிட்டேனா, ஆண்டவர் நான் நம்பிக்கை வச்சேனா, ஆண்டவர் நம்பலையே, நம்மளே நம்ம நம்பியிருப்போம். எப்படி, நாளைக்கெல்லாம் அது செய்ய மாட்டோம், நாளைக்கெல்லாம் அது செய்யக்கூடாது, நாளைக்கு இங்கே போகக்கூடாது, புருஷனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், மனைவிக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், வேலைக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், வேலைக்கு போகணும், அதை போகணும், இப்படிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க ஒழிய இந்த விண்ணப்பம் ஆண்டவர் கேட்கும்படியாக இருந்திருக்காது. அதான் விஷயம். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு, அதான் விஷயம். யுத்தத்தில் இதுக்கு ஒரு கதை இருக்கு பாருங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா வந்து விண்ணப்பம் பண்றதை குறித்து பார்ப்போம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு சொல்லி அவன் எழுதியிருக்கான். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த யோனா என்ன சந்தேகம், பைபிளை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்போ இவன் என்னுடைய விண்ணப்பம், இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம வந்து ஒரு படகுல போயிட்டு இருக்கிறோம், படகுல நம்மளை தூக்கி போட்டாங்க. இப்ப தூக்கி போட்டா என்ன ஆகி போடுவேன், உருப்படாதவன், விளங்காதவன், நம்பிக்கை துரோகி, என்னை தூக்கி கப்பல் வந்து கீழே போட்டான், பக்கத்து தெருவுலையாவது இறக்கி விட்டுருக்கலாம்ல, திட்டிருப்போமா இல்லையா? விளங்காத பையன், அவனை திட்டி வஞ்சி சுரக்கும், நல்லா ஏசிப்போமா இல்லையா? ஆனா இவன் அதை செய்யல. தண்ணிக்குள்ள விழுந்தாச்சு, சமுத்திரம் பெரிய ஆழம், பெரிய மீன் வருது, அது பெரிய வாயத்தை இருக்குது,
வயிற்றுக்குள்ளே போயிட்டான். வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முள், அந்த மீனுக்குள்ளே இருக்கக்கூடிய முள் குத்துது. ஒரு பக்கம் அந்த மீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிச்சி, அந்த நாத்தங்கள், உபாதைகள், அது ஒரு பக்கம் நாத்தம். நல்லா வாசமாக செண்டு போட்டா இருப்பான். சொல்லுங்க போங்க, இப்போ நம்ம மாதிரி பாடி ஸ்ப்ரே போட்டு லெக்ஸ் சோப்பை போட்டு குளிச்சுட்டு அவ்வளோ இருப்பான். உள்ள கழிச்சு நாத்தமாக இருக்கும் மீன். அதுக்குள்ள இருக்கும் எப்படி இருக்கும், மூச்சு முட்டி போய் கிடப்போம். சமுத்திரம் ஆழம், ஒரு பாதாளத்துக்கு ஏதுவாக. இப்ப வயிற்றுக்குள்ள வேற மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். இப்ப நம்மளா இருந்தா ஜெபம் பண்ணிட்டு இருப்போமா? முழங்கால் போட்டு அங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போமா? மீனோட போராடிட்டு இருப்போம், மீனோட சண்டை போடுவோம். ஏன் மீனே என்னை வெளியே கொண்டு வா, உனக்கு எல்லாம் உதவி பண்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். ஒன்று சண்டை போடுவோம், இல்லைன்னா அதை விட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்போம், இல்லைன்னா அதை கூட என்ன பேசிட்டு இருப்போம். இதான் நம்ம கதையாக இருந்திருப்போம். இல்லைன்னா அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சு, இப்படியே செத்து மாண்டு ஒளிய வழிதான், இதுதான் அப்படின்னு இருப்போம். இன்னொன்று இருக்கும், இப்ப மீன் வயிற்றுக்குள்ள வெளியே வந்தால் ஒன்று வெளியே பின்னாடி கூடி வருவோம், இல்லைன்னா முன்னாடி வருவோம். எப்படி வந்தாலும் நமக்கு அழிவுதான். ஏன்னா பெரிய சமுத்திரத்தில் இருக்கும், பெரிய கடல்ல இருக்கும், நமக்கு நீந்த தெரியாது, இந்த நீச்சல் அடிச்சுலாம் போக தெரியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போய் நம்ம வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு உங்களுடைய நிலைமை. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, பெரிய ஜெப வீரர்களாக விண்ணப்பத்தாரர்களாக இருப்பீங்க, ஒன்னொன்னுக்கு பதில் கிடைச்சிருக்கும், பல விஷயங்களுக்கு பதில் கிடைச்சிருக்காது. காரணம் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க இந்த மாதிரி. ஆனால் இவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இப்போ இங்கிருந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கிறேன், ஆண்டவரை நான் நம்புகிறேன். இந்த மீன் வயிற்றுக்குள்ள என்னை வெளியே கொண்டு வர முடியும், இந்த பாதாளமான இந்த சமுத்திரத்தினுடைய வெளியிலிருந்து கொண்டு வர முடியும், மறுபடியும் எனக்கு ஜீவன் தர முடியும், மறுபடியும் என்னை வாழ வைக்க முடியும், மறுபடியும். அதுக்கு முன்னாடி உணர்றான். என்ன உணர்றான்? கர்த்தர் என்னை போக சொன்ன இடத்துக்கு நான் போகாதபடிக்கு. அப்போ இதுக்கு இடையில ஒண்ணு நடக்குது. என்ன விஷயம்? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நான் போகாதபடிக்கு ஒண்ணு கீழ்ப்படியாமை, இன்னொன்னு உங்களுடைய மீறுதல். இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட உங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இந்த பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னா, டிவி பார்த்துட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தான் எடுத்துட்டு போக வேண்டியது, உனக்குன்னா அதோட வேலை. சில இடங்கள்ல சத்தமே வருது, அந்த மல்லிப்பொடி எடுத்துட்டு வா, அந்த மிக்ஸி எடுத்துட்டு வா, அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு வா. நடைமுறையில் உங்க வீட்டில் இருக்கிற விஷயத்தை வச்சு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெருசா செய்ய வேண்டாம். நடைமுறை, பிராக்டிக்கல், அன்றாட உங்க வீட்டில் நடக்கிற விஷயம். அவங்க எப்போ வருவாங்க? நீங்க போய் மிக்ஸி எடுத்துருப்பீங்க, மல்லி எடுத்துருப்பீங்க, வத்தல் எடுத்துருப்பீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க, குழம்பு தாளிச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன ரொம்ப கூப்பிட்டா, இதுதான் அவன் எங்க போச்சா, நினைவைக்கு போடா அப்படின்னும் போது நினைவுக்காக போக மாட்டாங்களா, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இதை செய்யுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. ஜோம் பண்ணுங்க, என்னென்ன ஜோம் பண்ணு, பாசிட்டிவ் போடுங்க, என்னால் பாசிட்டிவ் போட முடியும், கால் முழங்கால் போடுங்க, என்னால் முழங்கால் போட முடியும், அதான் கால் வலி, கொஞ்சம் நில்லுங்க, எவனையும் நம்மளால நிற்க முடியாது. சொல்ல புரியுதா? எங்க விண்ணப்பத்துக்கு ஏன் தடையாச்சு, ஏன் விண்ணப்பம் வராமல் இருக்குன்னா, ஒண்ணு அங்க கீழ்ப்படியாம மீறுதல். சரி ரைட், இப்போ எல்லாம் ஆச்சு, ஆண்டவர் கிருபை. இப்போ திரும்ப இப்ப ஆண்டவர் அங்க கட்டளை கொடுத்ததுக்கு மீன் அங்கனையே துப்பி இருந்தால் அவன் தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கி மூச்சு விடாமல் மூழ்கி மறைச்சு போயிருப்பான். ஆனா அந்த மீன் கரையில கொண்டு வந்து, அதான் விண்ணப்பம். புரியுதா நான் சொல்றது? நீங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கீங்கன்னா, அந்த பிரச்சனையை நீங்க உணர வேண்டியது என்னன்னா, நான் எங்க மீறினேன், எங்க கீழ்ப்படியாமல் ஆனேன்.
நீங்க என்ன பண்ணீங்கன்னா, என்ன அவங்க மட்டும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் கேட்டாரு, பதில் கொடுத்தாரு. இவங்க மட்டும் இவங்க வந்து விண்ணப்பம் பண்ணாங்க, கேட்கறாங்க, நடக்குது. நான் மட்டும் என்ன கேட்டால் நடக்கும். ஏன்னா என்னுடைய மீறுதல் என்ன, என்னுடைய கீழ்ப்படியாமை என்ன, என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கு, யாரை நோக்கி இருக்கு, யாரை நம்பி இருக்கு அப்படின்றது முதல் முக்கியம். இதுதான் விஷயமே. நம்பிக்கை ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். நம்பிக்கை ஜெபம் இருக்கு. போராட்டத்தின் மத்தியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பாவமும் இல்லாத இடத்துல நல்ல சுவாசம் காத்து தென்றல் அப்படி இப்படி இருக்கிற இடத்துல நறுமணமா இருக்கிற இடத்துல வாழ்றது பெருசு இல்லை. ஒரு நாத்தமான இடத்துல, நெருக்கமான இடத்துல, ஒரு அவதிப்பு பண்ற இடத்துல இப்ப சொல்லுவாங்க, என்னங்க இவங்க இந்த தப்பு பண்ண, இந்த பிள்ளை இந்த தப்பு பண்ணிடுச்சு, காலேஜில் படிக்கிற இடத்துல எல்லாரும் தப்பானவங்க, குடும்பத்தில் எல்லாரும் தப்பானவங்க, நான் அது வேலை செய்கிற இடத்துல தப்பானவங்க, அதான் பழகிடுச்சு, அதான் அந்த சினிமா பார்க்க பழகிடுச்சு, பொய் பேச பழகிடுச்சு, காதல் பண்ண பழகிடுச்சு, எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல நீ நல்ல பிள்ளையா எது பாவம் எந்த சாபம் செய்யாமல் வாழ்றது இருக்கு பாத்தியா, அதுதான் அதுதான். சாராய கடை பக்கத்திலே இருந்துட்டு சாராயம் குடிக்காம இருக்கணும். கூட நண்பன் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான், நீ சிகரெட் பழக்க கூடாது. அவன் குடிச்சா நானும் குடிச்சு பார்க்கிறேன் அப்படின்னா கூடாது. விஷயம் புரியுதா? எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்றது இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சொல்லுவது இல்லையா, எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டு தான் இருக்கும். பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குதான் செய்யும். அதுல நம்ம நல்லவர்களாக, நீதிமான்களாக, யோக்கியமான உத்தமர்களாக வாழ்ந்து காட்டுறது தான் ஆண்டவர் மேல. இதுதான் ஜெபம் கேட்கும். சொல்லுவது இல்லையா, நானும் அப்படிதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் என் மனைவி பிள்ளைகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேற யாரையும் சொல்ல கொண்டு வர, நானும் என் மனைவியும் கரெக்டாக அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கூப்பிட்டோன்னு போய் நிற்போம், ஒருத்தர் போய் கூப்பிட்டோன்னு உடனே நிற்போம், செய்யணும் உடனே செய்வோம், இது எடுத்து வைக்கணும் உடனே எடுத்து வைப்போம். எந்த நாங்கள் என்ன நிலைமை இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதுக்காக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இதான் கூப்பிட்ட குரலுக்கு கொண்டிருப்போம். பிஸின்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பிஸின்னு சொல்ல மாட்டோம். நேற்றைய தினத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் ஒரு முக்கியமான ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நான் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த பிரதர் சொல்கிறாங்க, பிரதர் ஃப்ரீயாக இருக்கீங்க, பாஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா? ஃப்ரீயாக தான் பேசுகிறேன். இல்லை நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டீங்கன்னா பாருங்கள், அப்புறம் கூப்பிட்றேன். இல்லை நீங்கள் பேசுங்க, உங்களுக்கான நேரத்தை நான் கொடுக்குறேன், பேசுங்க. உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காரியம் அவருக்கான நேரத்தை. நம்ம எவ்வளோ பெரிய, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பிஸியாக இருக்கேன், வேலையாக இருக்கேன். அப்போ ஒரு கண்ணுக்கு எதிராக நிற்கிற ஒரு மனுஷிக்கே நம்ம பதில் தரலைன்னா ஆண்டவர்கிட்ட எப்படி பதில் வரும், எப்படி நம்ம பதில் வரும்? அதான் விஷயமே. முன்னாடி நிற்கிறவனுக்கே நீ உண்மையா இல்லைன்னா, யோக்கியம் இல்லைன்னா, கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர்கிட்ட நீ எப்படி இருப்ப? அப்போ உங்கள் விண்ணப்பம் எப்படி இருக்கு? உங்கள் போராட்டம் வந்து, நான் போராடுறேன், எனக்கு பிரச்சனை, போராட்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், நோய்கள் இல்லாமல், வியாதிகள் இல்லாமல், மரண பயம் இல்லாமல், சந்தேகம், பலம், கேடுகள் இல்லாமல் யாருமே இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா என்னை புரட்டி போட்டதாக இருக்கும், என்னை கட்டி வைச்சதாக இருக்கும், என்னை உடைக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு கூப்பிடுற அந்த நம்பிக்கையை நான் இன்னைக்கு நான் விட்டுருக்கேன். இதான் விஷயமே. என் ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கிறது? இதான் விஷயம். சபைக்காக நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க, ஊழியக்காக விசுவாசிக்க ஜெபம், உங்களுக்காக விசுவாசி வரணும் ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஏன் விசுவாசி வரல? இதான் விஷயம். ஒண்ணு என்ன பண்ணிருப்பீங்க? கீழ்ப்படியாமல் போயிருப்பீங்க. ரெண்டாவது வாக்குவாதம் பண்ணிருப்பீங்க, அல்லது மீறி சில தவறுகள் கூட போயிருப்பீங்க. அந்த இடத்துல ஐக்கியம் இல்லாமல் உங்க பிரச்சனைகளை பெருசாக்கி பார்த்துருப்பீங்க.
ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தை பார்த்து பேசு. உனக்குள்ள நம்பிக்கை என்ற விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த மரம் அப்படியே பெயர்ந்து சமுத்திரத்தில் விடும். விடுமா இருக்குல்ல? கடுகு விதையின் அளவு விசுவாசம். அப்ப நம்பிக்கை எங்கே? நம்பிக்கை ஆண்டவர் நோக்கி இல்லை. உங்களுக்கு பணம் வேணுமா? பணத்து மேல தான் நம்பிக்கை வைக்கிறீங்க. பணத்தை பார்த்து தான் நீங்க ஜெபம் பண்றீங்க. பணமே இயேசு நாமத்தில் வந்துரு, பணத்தை கொடுத்துருங்க, பணத்தை கொடுத்துருங்க, பணம் வந்துரு, என் கடனை இப்படிதான் பேசுறீங்க. இப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என் தேவைகளை சந்தியும், என் காரியங்களை சந்தியும், வாய்க்க பண்ணும். அப்ப ஆண்டவர் கொடுப்பாரு, தேவைக்கு மிஞ்சி கொடுப்பாரு. வறண்ட இடம், பக்கத்துல கடைகளே இல்லை. ஒரு பிரசங்கம், மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. எல்லாம் பசியா இருக்காங்க, உங்களை பசி ஆற்றி அனுப்பணும். என்ன இருக்கு? சில பேர்களை கூப்பிட்டு கேட்குற, என்ன இருக்கு? கொஞ்சம் பண்ண இருக்குயா, கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் மீன் இருக்கு. எடுத்து செபிக்கிறாரு, அதிகமாக. ஆண்டவர் கேட்டதுனால ஒரு மனுஷன் அவன் கேட்கிறான், முஸ்லீம் அவன் கேட்கிறான், எல்லாம் பசியா இருக்காங்க ஆண்டவரே, என்ன செய்ய முடியும்? திருமண வீடு, திராட்சரசம் பற்றாக்குறை, இயேசு கிறிஸ்துவ தாயார் வரணும், ஏதாவது செய்ய முடியுமா? செய்யதான் செய்ய. என் வேலை இன்னும் வரல. என்ன வேலை? அவங்க என்கிட்ட வந்து கேட்கல, அதான் வேலை. சொல்லப்படுது, அவங்க என்கிட்ட கேட்கல, அவங்க கேட்கிறாங்க. அது விஷயமே. ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரணும்? ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் வரணும்? ஏன் வரல? எதனால? எப்படி? விஷயங்கள் எங்க இருக்கு? நம்முடைய பாடுகள் மத்தியில வாக்குவாதம் பண்ணாமல், மீறி போகாமல், சண்டை போடாமல், நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி கட்டி அப்படியே செத்து போயிடலாம். நம்ம பேசுற வார்த்தையை தான். நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணி உடனே கிடைக்கல அப்படின்னா செத்து போயிடும். ஒரு 4 வயசு பையன், நடந்த கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. செய்தியை பதியணும். அவங்க அம்மாட்ட ஃபோன் கேட்டிருக்கான், மொபைலில் கேட்டிருக்கான் விளையாடுறதுக்கு. அவங்க அம்மா கொடுக்கல, ஓடி போய் தூக்கு போட்டு செத்துட்டான். 4 வயசு பையன். நடந்த விஷயம், செய்தி, போன வாரம் நடந்த செய்தி. எத்தனை நாள் செய்தி பார்த்தீங்கன்னு தெரியல. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லுவது இல்லையா? கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வாக்குவாதத்தை பண்ணிக்கிட்டு மீறி போய்கிட்டு இருந்தோம்னா கதை இதாயிரும். இப்போ சொல்லுவாங்கல்ல, ஏன் அந்த பாவம் பண்ண? அவங்க என்னை தப்பாவே பேசிட்டா, தப்பா அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். என்ன அவங்க தப்பா பேச 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 நான் பரிசுத்தமா, உண்மையா, உத்தமமா, ஞானமா, அறிவா, யோக்கியமா வாழ்ந்து காட்டுறேன். இதுதான் விஷயம். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நிறைய நடந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு. என்னை தப்பா பேசுவாங்க, என்னுடைய மாமியார் வீட்டில் தப்பா பேசுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் யோக்கியமா நடந்து காட்டிட்டு. இப்போ அவங்க ஃபேமிலிங்க எல்லாமே, மாமியார் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க, இவனை மாதிரி வருமா, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க, பிள்ளைய வச்சு நல்லா வாழ்றாங்க, வாழ்ந்து காட்டியிருக்கேன். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா இவங்க சொன்னது போற போய் அப்படியே இல்லை வருது. அந்த மாதிரி அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கேன். என்னையால தப்பா போயிருக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? ஒரு ரவுடியாக, ஒரு பொய்க்காரனாக எவ்வளவு ஆயிருக்கும்? வாழ்ந்து காட்டணும். என் கனவு, என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல மகனாக, என்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல புருஷன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனாக, சூழ்நிலைகளை பார்த்து, பற்றாக்குறைகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, இழப்புகளை பார்த்து இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டு இருந்தா என்ன இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் மறந்துருந்தீங்க. இப்ப நான் சொன்ன வசனம், இந்த வார்த்தை உணர்ந்துருந்தீங்கன்னா மறந்துருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா மனமே செய்ய முடியாது.
இந்த பொறாம, போட்டி, முறுமுறுப்பு, இருமாப்பு, இங்க இருக்கிறது அங்க அங்க இங்க இருக்கிற கொலாசல் அங்க கொலாசல் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை உங்களாக மாற்றி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரயோஜனம் மாத்துங்க. அதைத்தான் யோனா செஞ்சான். வாக்குவாதம் எங்க நடந்துச்சு? படகுல நடந்துச்சு. சீட்டுகள் போடும்போது வாக்குவாதம் நினைச்சாங்க. கீழ்ப்படியம் எங்க நடந்துச்சு? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேற இடத்துக்கு போனது. கடைசியில் எப்படி உணர்ந்தான்? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவருதான் எனக்கு, அவர்தான் இதை நம்பிக்கை, அவர்தான் எனக்கு. நீங்க தான் நம்பிப்பீங்க? பொண்டாடி விட்டுட்டு போயிட்டா, புருஷன் விட்டுட்டு போயிட்டா, சம்பளம் வரல, வேலை கிடைக்கல, வேலை இல்லை, வியாபாரம் நடக்கல, படிப்பு சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, காலேஜ் சரியில்லை, படிப்பு ஏற மாட்டேங்குது. ஒன்று வேலைக்கு போயிடலாம், ஒன்று செத்து போயிடலாம், ஒன்று ஊரை விட்டு போயிடலாம். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்ற விஷயம், நம்ம ஊருக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அந்த ஊரில் எதுவுமே நிலைக்கல கிடைக்கல அப்படின்னா உடனே நானே எவ்வளோ வியாபாரம் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ வேலை பண்ணி பார்த்தேன், அப்படியே சொந்த ஊருக்கு போயிடலான்னு இருக்கிறேன், அப்படியே பக்கத்து ஊருக்கு போயிடலான்னு இருக்கிறேன், அப்படிதான் பேசுவோம். ஆண்டவர் எந்த காரியத்தை கூட்டு வந்தாரு? எத்தனையோ தடைகளை கத்த மாற்றுவார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? கொடுத்த பொறுப்புகளை ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? நம்ம கொடுத்த ஒவ்வொரு காரியங்களில் கர்த்தரை உயர்த்தி இருக்கிறோம், கர்த்தரை கூப்பிடுறோம். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? வேலையை நம்புறீங்க, வியாபாரத்தை நம்புறீங்க, பணத்தை நம்புறீங்க, ஆளை நம்புறீங்க. இந்த ஆளை நம்பி நான் ஊரை விட்டு வந்துட்டேன், இந்த காரியத்தை நம்பி வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூருக்கு வந்தது எப்படின்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்டின் ஆர்கனைசர்ல என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க நம்பிக்கையே கிடையாது. அவங்க நான் நம்பவே இல்லை. நான் ஆண்டவர் நம்பி 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 அடுத்தடுத்த ஸ்டெப்பை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதனால தான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அந்த ஆர்கனைசர் எல்லாமே போயிடுச்சு, திரும்ப ஆரம்பிச்சு வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் நான் அதே ஐசக் சாமுவேலா இருக்கிறேன். அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. எனக்குள்ள ஆண்டவர் மட்டுமே உயர்ந்திருக்கிறார். அதுக்கு மேல என் பிள்ளைய இழந்தேன், பணத்தை இழந்தேன், சொத்தை இழந்தேன், நிறைய இழந்தேன். ஒன்றும் இல்லாமல் இந்த பெங்களூர் நின்னேன், இந்த பனஸ்வாடி பகுதியில் நின்னேன். ஆனால் கர்த்தரை விட்டு நான் ஒரு காலமும் அசைக்கப்படாதபடி அவர் எனக்குள்ள உயர்ந்துகிட்டே இருந்தார். அவர் மகிமையாவே இருந்தார். அவர் நான் சிறுக, அவர் பெருக. அதனாலதான் நீ தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரை கேட்டது, ஆண்டவரே சொந்தமா இடம் கொடுங்க, சொந்தமா அது கொடுங்க, இது கேட்கவே மாட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, இல்லையா இத்தனை வருஷம் ஊழியம் பண்ற, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ற, கேட்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அவர் கொடுப்பார். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. இப்பயும் என் தேவைகளுக்கு அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி 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 வருமானம் வருது, எப்படி? நானா நீங்கன்னா எப்படி பார்ப்பீங்க? ஒரு தசமம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வருது, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது, இதில் இவ்வளோ கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. நான் எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு வருமானம் சம்பளம் கிடையாது, எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியாது, செலவை கூட்டி பார்ப்பேன். 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கையா? அப்போ 40,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னா 4,000 ரூபாய் தசமமாக கொடுக்கணும். இப்படிதான் நான் பார்ப்பேன். என்னுடைய செலவை பார்த்தேன்னா இவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு பார்ப்பேன். வருமானத்தை பார்த்துருவேங்க, எங்கே வருமானம் வந்துச்சு, நான் தசமமாக கொடுக்க மாட்டேன், தசமமாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா வருமானம் இல்லை, என்ன எங்கே வருமானம் வந்துச்சு, என்ன வருமானம் வந்துச்சு, இங்கேருந்து 500 ரூபா வந்துச்சு இப்படி போச்சு, இங்கேருந்து 1000 வந்துச்சு இப்படி போச்சு, இங்கே 10,000 வந்துச்சு இப்படி போச்சு, இங்கே 2,000 வந்துச்சு இப்படி போச்சு, இங்கே 6,000 வந்துச்சு இங்கே போச்சு, இங்கே 7,000 வந்துச்சு இப்படி போச்சு. இப்படிதான் நான் நினைப்பேன். அதனால தசமமாக எடுத்து வைக்க முடியாது. ஆனால் நான் செலவை பார்ப்பேன். இந்த மாதம் கர்த்தர் எனக்கு 50,000 ரூபாய் செலவுக்கு உதவி பண்ணுங்க. 50,000 ரூபாய்க்கு நான் 5,000 ரூபாய் ஆண்டவருக்கு முதல் செஞ்சிருவேன். இப்போ புரியுதா விண்ணப்பம் எப்படி கேட்டுச்சுன்னு, என் ஜெபம் எப்படி கேட்குதுன்னு, எங்க உண்மையா இருந்தாலும் தெரியுதா? நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு சம்பளம் இவ்வளவுதான், வருமானம் இவ்வளவுதான், இதை பார்த்து நீங்க தசமம் போங்க. இல்லை, நான் செலவை பார்த்து, அப்ப இவ்வளவு செலவு பண்ணினா அப்ப இவ்வளவு வருமானம் வந்திருக்கணும்ல. இந்திய கவர்மெண்ட்ல இந்த 1 ரூபாய் வச்சுதான் பட்ஜெட் போடுவோம். பார்த்துருக்கீங்களா? 1 ரூபாயோட செலவு கணக்கை வச்சுதான் பட்ஜெட் போட்டு
வரவை கொண்டு வருவாங்க. அது மாதிரி நான் செலவை பார்த்து, இது என் தகப்பனாட்டு நான் கற்றுக்கிட்டது, செலவை எழுதி வச்சு செலவை பார்த்து, அதனால தான் கர்த்தர் என்னை தேவையான சமயம் ஜெபத்தை கேட்கிறேன், விண்ணப்பத்தை கேட்கிறேன். இப்போ புரியுதா? இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கையான வாழ்க்கை. இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா உடைஞ்சு போயிடுவேன். இருக்கீங்களா? சொல்லப்போது இப்போ புரிஞ்சா? இப்போ ஏன் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன்? எவ்வளவு நடந்தாலும் ஏன் நம்பிக்கை விட்டு அசையாது அப்படிங்கிற ஜெபத்தை கேட்கிறாரு? எங்க நீங்க உடைஞ்சு போய் ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்க, ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வர மாட்டேங்க, ஒரு நாளைக்கு அப்படி வரீங்க, ஒரு நாளைக்கு இப்படி வரீங்க, ஒரு நாளைக்கு மூஞ்சி மூணு வரீங்க, ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வரீங்க. ஆனால் நாளைக்கு எப்படிலாம் வரீங்க? ஒரு நாள் சிரிச்சு சந்தோஷமா எப்படிங்க என்ன சந்தோஷம்? ஒரு நாளைக்கு காலம் என்ன அங்கே கூட ஒரு ஆள் இருப்பாங்க, காலம் வரல. ஏன்னா இந்த பக்கம் உங்களை காணும் ரொம்ப லேட்டாக வருது. உங்களுக்கு அவங்களே லேட்டாக தான் வராங்க, நல்லா தானே இருக்காங்க, நம்ம லேட்டாக போவோம். அவங்களத்தான் நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் ஆண்டவர் பார்க்க. இதுதான் விஷயங்க. இப்போ புரியுதா? ஏன் உங்கள் ஜெபம் கேட்கல, ஏன் விண்ணப்பம் கேட்கல, ஏன் பதில் கிடைக்கல? இதை பார்க்குறீங்க, அதை பார்க்க மாட்டேன்றீங்க. நான் எப்படி பண்ண தெரியுமா? அங்கே பார்ப்பேன். இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் வருவாங்க, இப்படி பண்ணுவோம். இல்லை இல்லை, இன்னைக்கு நாளைக்கு இதை பண்ணணும் ஆண்டவரே, உங்களை பார்த்து இதை செய்யணும். ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே மியூசிக், இந்த கார்டு, இந்த இதை யூஸ் பண்ணி இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த தான் ஆண்டவர் மயம். அங்கே தான் பார்ப்பேன். அதனால தான் நானாகவே இருக்கிறேன். புரியுதா? இப்போ புரிஞ்சா? நம்பிக்கை ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வரும். இப்போ நம்பிக்கை எது மேலே வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க? ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கிடைக்கல, நடக்கல, போகல, ஊரோடு போயிடலாம், அங்கே செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், வெட்டியா இருக்கும், அதான் இருக்குன்னு செத்து போயிடலாம். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு, அதுவே பிடிச்சிட்டு கேட்கணும். ஒரு சண்டை டைவர்ஸ் பண்ணிடுவோம், அப்புறம் சமாதானம் ஒன்றாயிடுது. அப்புறம் சில பிரிஞ்ச உடனே வேணாம், அவன் ஒரு பக்கம் இருக்கு, நான் ஒரு பக்கம் இருக்கேன். இப்போ நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை வந்தோன்னா, இல்லை எப்படியே செத்து போயிடலாம், எப்படியே தூக்கு போட்டுக்கலாம், இப்படி ஊற விட்டு போயிடலாம். இப்போ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை அசைக்கப்படுகிறது, அப்போ உங்களுடைய விண்ணப்பம் எதுக்கு பதில் தருவார் ஆண்டவர்? இப்போ டைவர்ஸ் பண்ணிடலான்றதுக்கு பதில் வருமா? இப்போ ஒன்னா வாழலான்றதுக்கு பதில் வருமா? ஊரோட்டு ஓடி போயிடலான்ற பதில் வருமா? தற்கொலை பண்ணிக்கலாம் பதில் வரலாமா? எதுவும் வராது. பதில் எப்படி வரும்? இதுதான் விஷயமே. இப்போ புரியுதா? இதுக்கு மேல பிரசங்கத்தை விளக்கி கொடுக்க முடியாது. ஆவியானவர் பேசும்போது காதுள்ளவன் அசைக்கப்பட முடியாது. இதோட தொடர்ச்சி வருவார்கள். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தேவ பிள்ளைகள் நம்பிக்கையும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நம்பிக்கை குறித்து பார்க்க, நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லி விளக்கியிருக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் பலன் பெறட்டும் ஆசைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.